அனிமல்ஸோட வீக்னஸ் என்னன்னு பூனைங்களாட்டவே சிங்கத்துக்கும் வந்து தண்ணினா சுத்தமா ஆகாது. நாய்களுக்கு மனுஷங்களோட ரொம்ப நல்லாவே காது கேட்கும். அதனால உங்களுக்கு வந்து சத்தமான விஷயங்கள் பிடிக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபயர் கிராக்கர்ஸ், பட்டாசு இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. அதே மாதிரி ஏன் தெரியல, ஆனா பேரட்ஸுக்கு வந்து பலூன்னா சுத்தமா பிடிக்காதாமா. கருப்பாம்பூச்சிக்கு பாத்தீங்கன்னா குளிர்னா சுத்தமா பிடிக்காது. 21 டிகிரிக்கு கீழே போச்சுன்னா அதனால ஹேண்டில் பண்ண முடியாது. என்னதான் எறும்புக்கு வந்து மல்டிபிள் லென்ஸ் கொண்ட ஐஸ் இருந்தாலும் அதனால தூரத்துல இருக்கிற விஷயத்த ஒழுங்கா பார்க்க முடியாது. யானைக்கு வந்து வேகமா தன்னோட கால் பக்கத்துல ஏதாச்சும் ஓட்டினா சுத்தமா பிடிக்காது. அதனாலேயே யானைக்கு எலினா பயம். அண்ட் எலிக்கு வந்து மிகப்பெரிய பயம் வந்து பூனை தான். வருஷம் 2000 கோடி எலியை வந்து கொல்றது பூனை தான். வௌவாலோட ஸ்ட்ரென்த்தே பாத்தீங்கன்னா அதோட எக்கோவை வச்சு டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணி தான் அது மூவ் ஆகும். ஆனா ஸ்மூத்தான வால்ஸ்ல இந்த ட்ரிக் சுத்தமா வேலை செய்யாது. அதனாலேயே அதுங்களுக்கு வந்து ஸ்மூத்தான வால்ஸ்னா பிடிக்காது. என்னதான் நீர் யானை அத்தா தண்டி இருந்தாலும் அது வந்து சிங்கத்தை கண்டு பயப்படும். ஏன்னா சிங்கம் வந்து நீர் யானையை வேட்டையாடுமாமா. ஆந்தைக்கு வந்து ரொம்ப பிரைட்டா லைட்ஸ் இருந்தா சுத்தமா பிடிக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபெஸ்டிவல் எல்லாம் நம்ம செலிப்ரேட் பண்ணும்போது லைட்ஸ் போடலாம், அதெல்லாம் சுத்தமா ஆந்தைக்கு பிடிக்காது. காளைக்கு வந்து சத்தமான சவுண்ட் ரொம்ப பிடிக்காது. டாடாய்ஸ்க்கு அதோட பிக்கஸ்ட் வீக்னஸே அதோட ஷெல் தான். என்னதான் அதோட பிக்கஸ்ட் ஷெல்லா இருந்தாலும் அதை கவுத்து போட்டீங்கன்னா அதோட வாழ்க்கையே போச்சு. அதனால திரும்ப முடியாது.